நம்முடைய ஆசான் அன்பு ராஜாராமன் ஐயா அவர்களுக்கு தஜுதீன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். மிஸ்டர் தஜுதீன் அவர்களுக்கு சாமுலர் சாமமூர்த்தி ஐயா அவர்கள் கேடயம் திரு பாலச்சந்தர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் பாலச்சந்தர் ஐயா அவர்களுக்கு அட்வொகேட் தஜுதீன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு நம்முடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அட்வொகேட் தஜுதீன் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவருக்கு அட்வொகேட் தபுஜி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். சார் இங்க பாருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. இப்பொழுது 7வது பார்லிமெண்ட்டை பற்றி ஐயா வந்து இந்த வார்த்தை பேசுவார். பதிவு கன்னியாகுமரி இருக்குள்ள கொடுங்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீண்ட பயணம். நேற்று எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் பண்டிகை இருந்தாலும் கூட அந்த பண்டிகையில் சற்று உடல் உழைப்புகள் அதிகமாக இருந்தாலும் இங்கே ஐயாவினுடைய வேண்டுகோளை ஏற்று வருவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு சற்று சிரமங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்கள் நானும் என்னுடைய துணைவியாரும் நாணய வாகனத்தை ஓட்டி இங்கே வந்து சேர வேண்டும் என்பதற்கு மிக சிரத்தை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு விழா நாயகராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் அன்பு ஆசான், இந்த ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர், பல்வேறு மாற்று முறை மருத்துவர்களை உருவாக்கிய வித்தகர். இன்னும் அவரை பற்றி சொல்வதற்கு அளவுகண்ட வார்த்தைகள் உண்டு என்றாலும் நான் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டாலும் கூட இந்த நிறுவனத்தினுடைய ஒரு மாணவன் என்பதில் நான் பெருமை அடைகிறேன். நம்முடைய சாமமூர்த்தி ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு சமூக சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மிக இலவாகவும் எளிமையாகவும் புரியும் வகையில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு மருத்துவ நலன்கள் குணங்களை பற்றி பல்வேறு வகுப்புகளை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலமாக இந்த மாற்றுமுறை மருத்துவத்தில் மிக அதிக ஈடுபாடு கொண்ட நான் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு மருத்துவ முறைகளை நான் கற்று அறிந்து இருந்தாலும் கூட அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது கடலினுடைய ஆழத்தை விட மிக அதிகமானது என்பதை நான் அறிவேன். சுஜோகை படித்திருக்கிறேன், 6 படித்திருக்கிறேன். பல்வேறு வகையில் குத்தூசி மற்றும் பல மருத்துவ முறைகளை நான் அறிந்து தெரிந்திருந்தாலும் கூட இந்த ஆழ்கடலில் இன்னும் சில முத்துக்களை நான் தேடி தேடி எங்கே கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நம்முடைய ஆவடி அக்குபஞ்சர் மையத்தில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு மருத்துவ முறைகளை நான் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆவடி அக்குபஞ்சர் மருத்துவ மையத்தினுடைய பட்டமளிப்பு விழா என்பது மிக கோலாகலமாகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் பல்வேறு சிறப்புகளோடு நீண்ட ஆயுளோடு நல்ல உடல் சுகத்துடன் தேக பலத்துடன் ஆரோக்கியத்துடன் பெருவாழ்வு வாழ வேண்டும்
உங்களால் பல்வேறு மக்கள் பயனடைய வேண்டும். தேடி வருகின்ற துயரர்களுக்கு உங்களால் ஆன எல்லா வகையான மருத்துவ முறைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் பயன்பெற வேண்டும். என்னை பொறுத்தவரை பல்வேறு நவீன மருத்துவ முறைகள் இருந்தாலும் கூட அந்த முறைகளிலிருந்து நாம் வேறுபட்டு அவர்கள் தருகின்ற சிகிச்சை விட உடனடி சிகிச்சை இந்த மருத்துவ முறையிலே சிறப்பான செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். உடனடி சிகிச்சை மருத்துவம் என்பது நவீன மருத்துவத்தை விட அக்குபஞ்சர் மற்றும் மாற்றுமுறை மருத்துவத்தில் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என்னை விட இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய துணைவியார் அவர்கள் நன்கு அறிவார்கள். என்னை பொறுத்தவரை இது ஒரு வணிக நோக்கத்தோடு கற்றுக்கொள்கிறோம் என்பது மட்டுமல்ல, அவசர காலங்களில் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவசர உதவிகளை சில புள்ளிகளில் தூண்டுவதன் மூலமாக உடனடி தீர்வு கிடைக்கிறது என்பதை நான் நன்கறிவேன். கொரோனா காலகட்டங்களில் எங்கும் யாரையும் சந்தித்திருக்க முடியாத சூழ்நிலையில் என்னுடைய குழந்தைகளுக்கும், என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும், என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த மருத்துவம் பேருதவி புரிந்தது என்பதை நான் நன்கறிவேன். அப்படிப்பட்ட மருத்துவத்தை சிறப்பான முறையிலே கற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய ஆசான்கள், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய நீங்கள் இதை உங்களுடைய குடும்பம் மட்டுமல்லாமல் உலகமே எல்லோரும் பயன்பெறும் வரையில் இதை கொண்டு செல்ல வேண்டும். எல்லோருக்கும் இந்த மருத்துவத்தை இலகுவாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை, வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் அரசால் அக்குபஞ்சர் கவுன்சில் என்று ஒன்று வந்தால் அதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும், உத்வேகமும், தெம்பும், அதற்கு உரிய தகுதிகளை நீங்கள் தேடி பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மீண்டும் என்னுடைய வேண்டுதலோடு நீண்ட ஆயுள், நல்ல உடல் சுகம், பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய சாமமூர்த்தி ஐயா அவர்கள் நீண்ட நெடிய ஆயுளோடு, தேக பலத்தோடு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, நல்வாழ்வு.